வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் குட் பேட் அக்லி படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படங்களோட பட்ஜெட், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் அந்த படங்களோட ரிசல்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. 2015ஆம் ஆண்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன முதல் படம் திரிசா இல்லைனா நயன்தாரா. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ், கயல் ஆனந்தி நடிச்சிருந்தாங்க. ஸ்டுடியோ கிரீன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான திரிசா இல்லைனா நயன்தாரா படம் உலகம் முழுவதும் 23 கோடி ரூபாயை வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஆனது. அடுத்ததாக மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் 2017ஆம் ஆண்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன 2வது படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படத்தில் சிம்பு, தமன்னா, ஸ்ரேயா நடிச்சிருந்தாங்க. 15 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படம் உலகம் முழுவதும் 9 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி மிகப்பெரிய டிசாஸ்டர் படமானது. அடுத்ததாக பரதன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனோட 3வது படமாக 2018 ஆரம்பித்து கொரோனானால் தள்ளிப்பட்டு 2023 ரிலீஸ் ஆன படம் பகீரா. இந்த படத்தில் பிரபுதேவா, அமரே தசூர் நடிச்சிருந்தாங்க. 7 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான பகீரா படம் உலகம் முழுவதும் 6 கோடியே 25 லட்சம் ரூபாயை மட்டும் வசூல் பண்ணி மிகப்பெரிய ஃப்ளாப் படமானது. அடுத்ததாக வினோத் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனோட 4வது படமாக 2023 ரிலீஸ் ஆன படம் மார்க் ஆண்டனி. இந்த படத்தில் விஷால், எஸ்.ஜே. சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. 35 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் உலகம் முழுவதும் 113 கோடி ரூபாயை வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது. அடுத்ததாக மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் 220 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் 5வதாக ரிலீஸ் ஆக இருக்கிற படம் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் தல அஜித், திரிசா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. உலகம் முழுவதும் ஏப்ரல் 10 மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கிற குட் பேட் அக்லி படம் முதல் நாள் மற்றும் இறுதி வசூலாக எவ்வளோ வசூல் பண்ணணும்னு கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.